ஏற்கனவே கொஞ்சம் இதுக்கு வேறு உப்பு போட்டேன். இப்போ வந்து நம்ம தக்காளி சோறு வந்து ஆக்கியாச்சு. தக்காளி சோறு ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணிட போகிறோம், கடுகு நம்பர் போட்டாச்சு. கருவேப்பிலை எண்ணெயில் போட்டுருவோம். அதுக்கு வந்து தொட்டுக்க வந்து நம்ம உருளைக்கிழங்கு தான் செய்கிறோம். உருளைக்கிழங்கு பொரியல். வெறும் கடுகு கருவேப்பிலை எல்லாம் போட்டாச்சு. இப்போ உருளைக்கிழங்கை வந்து நல்லா இதை வந்து எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ண போகிறோம். பூண்டு தட்டிக்கலாம். இப்போ ஒரு 10 பல் பூண்டையும் தட்டி போட்டுடலாம். சும்மா மேலேயே போடுவோம், எண்ணெயில் போட்டால் ரொம்ப இதாகும். நம்ம இப்போ நல்லா இதை சிம்லேயே போட்டு நம்ம